ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு வள்ளி விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே ஒர்க்கு தான். காலையில் எழுந்திரிச்ச உடனேலேருந்தே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ வந்து இந்த வெள்ளிக்கிழமையே இதை எடுத்துட்டேன். நைட்டே இந்த வீடியோ எடிட் பண்ணி போகலான்னு வச்சு நைட்டு சுத்தமாக போடவே முடியல. கண்ணும் பயங்கரமாக எரிச்சலாக இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக மதியானம் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஆதார் கார்டுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படியே இந்த மாதிரி ஒர்க் விஷயமாகவே நான் அலைஞ்சிட்டு இருந்தனால வந்து நைட் ஃபுல்லாக கண் ரொம்ப எரிச்சல், அப்படியே தூக்கம் இல்லாமல் சரியா அந்த மாதிரி இருந்ததெல்லாம் நைட்டே நான் கரெக்டாக போட்டுருவேன் ஃப்ரைடே. ஆனால் அப்புறம் வந்து காலையில் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நான் இப்போ இது எடிட் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சதே 7 மணிக்கு தான். ஸோ அதை எடிட் பண்ணிவிட்டு இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை வரும்? ஒன்று நல்லா பக்தியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும், இன்னும் கோவிலுக்கு போகணுன்னு தோணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒர்க், ஐயோ வெள்ளிக்கிழமைனாலே வேலை வீட்டில் அதிகமாக இருக்குமே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோணும். வெள்ளிக்கிழமைனா கூட சந்தை இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? சந்தை கூட சில பேர் போவாங்க. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒவ்வொன்று தோணும். எனக்கு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி செம்ம வேலை பண்ணிட்டுறேன். இப்போ கழுவிட்டே இருக்குது, எனி டைம் வீடு கழுவிக்கிட்டு அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ பண்ணுறது இல்லையான்னு கேட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. 2 பாப்பா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை அந்த மாதிரியே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேலையை ஸ்கிப் பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ சின்ன பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பெருக்கிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோவில் நம்ம ஈஸியாக வந்து வேலை செய்கிறது அப்படி பார்த்துடுறோம். ஆனால் நான் வந்து ஒரு வேலை செய்யறதுக்கே ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக தான் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ தான் லீவ் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஸ்கூல் லீவ்லாம் முடிய போது எல்லோரும் ஊருக்கு போயிட்டு கூட ரிட்டன் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சிவானியும் இன்றைக்கி தான் வரா. ஸோ வந்து சிவானி இல்லாமல் வீட்டில் போர் அடிச்சு தான் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா பாப்பா வந்து 2 பேர் இருக்காங்க. ஒரு பாப்பா மட்டும் இருந்துட்டு இப்போ கிளம்பிட்டானே எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ வந்து அவளுக்கு பதில் அந்த டைம் கரெக்டாக ஆக்கிடுறா, இப்படியே போகுது. ஆனால் வந்து சிவானி இல்லாத ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் வந்து ஒன்று மட்டும் நான் நல்லா இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவி ரிமோட்டு எனக்கு கிடச்சிது. டிவியே பார்க்க விட மாட்டாங்க இவங்க 2 பேருமே. சரி, இவளாச்சும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இவன் பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த டைமில் எடுத்து நான் டிவி ரிமோட் எடுத்து நான் டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அவள் இருந்தாலும் டிவி மாற்றவே விட மாட்டேன். சேனல் எனி டைம் அவள் பார்க்குறாளோ பார்க்கலையே அந்த பொம்மை படம் தான் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கி துடைக்கலாம் அப்படின்ட்டு க்ளீனாக பண்ணி இன்றைக்கி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் பெருக்கிட்டேன். ஸோ துணி எடுத்துகிட்டு வந்து மாடியில் தான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ப்ராப்ளமாக இருக்குது எங்கள் வீட்டில். தண்ணி வந்து மோட்ரு போட்டால் ஏற மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கனால நான் கையில் ஊற வச்சு துவைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் மாடிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைச்சிட்டு துணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியும் நான் வந்து காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு 9:30 ஆகிடுச்சு. காலைல டிஃபன் செய்யலை, மதியானம் லஞ்சு செய்யலை, எதுவுமே செய்யலை. ஸோ எல்லோரும் வீடியோ வந்து எடுத்து நமக்கு வீடியோ கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்து எடுக்கிறதுக்காட்டிக்கு அதில் பாதி டைம் போயிடுது. இப்படியே ஒவ்வொரு டைம் போகிறது. இப்போ வீடியோலாம் எடுக்கிறதா இருந்தால் முன்னாடியே நம்ம முன்கட்டையாக நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் இருட்டாக அந்த மாதிரி தான் தெரியுது. அது ஏன்னே தெரியல. சும்மா இதுக்குன்னு தனியாக லைட் வச்சு எல்லாமே லைட்லாம் போட்டு செட் பண்ணி தான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சில இடத்துல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூலு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 6 to 7 மணி வரையுமே அந்த கிச்சனுக்குள்ளே வேலை பயங்கரமாக இருக்கும். அவங்க பாப்பாவுக்கு வந்து டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி லஞ்சு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு பண்ணி கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8:30 மணி வரையும் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு நான் போராடுவேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. 2 பேர் வேறு இல்லையா, அவங்க ரெடி பண்ணி கிளம்பிட்டு இருக்கிறதுக்கே அவங்க ரெடி பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். ஸோ அப்படியே போய்கிட்டு வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கும் போது மணி 9 மணி ஆகிடும். அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிப்பேங்க. 9:30 ஆகிடும். நான் 10 மணிக்கு ஷாப்பில் இருக்கணும். இந்த மாதிரியே ரொட்டீன் போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் அந்த டைமில் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கல தான் நான் வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு போயிட்டு நான் கரெக்டாக மதியானம் 1 மணிக்கு தான் வர முடியும் வீட்டுக்கு. இல்லைன்னா 12:30 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன். அதுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பேன். நான் கஸ்டமர் வந்து இருந்தாங்கன்னா, கிளைண்ட் வந்தாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டைம் செட் பண்ணிப்பேன். வந்து மறுபடியும் 4 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து வீட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குது அதெல்லாம் பண்ணுவேன்.
அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பாப்பாவுக்கு தனியாக உட்காந்து சொல்லி கொடுக்கணும், அதுக்கு தனியாக நமக்கு டைம் ஒதுக்கணும். ஸோ நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 24 hours டைம் பத்தலை. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாருக்குமே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இதில் வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் போட்டுட்ருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்கிரீன் போடாமல் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க. இப்போ நான் போடுற சன்ஸ்கிரீன் கூட பத்தலை. முன்னாடி வந்து டாக்டர் தர்மாக்கு வச்சுட்ருந்தேன். அதை வந்து நல்லா பர்பிள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறலாமேன்ட்டு ப்ளம்மில் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த சன்ஸ்க்ரீம் ஓகேவாக இருக்குது. மாய்ஸ்சரைசர் வந்து என் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இல்லை எனக்கு, ஆயிலி ஸ்கின்னும் அதாவது காம்பினேஷன் ஸ்கின் எனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து செட் ஆகலை. ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நான் ஒரு அந்த ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். ஸோ ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஷார்ட்டில் காமிக்கிறேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இன்னும் எடிட் பண்ணி போடலை, அதை போடுறேன்க்கா பாருங்கள். ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அது ஒரு மாய்ஸ்சரைசர் தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆயில் கிரேசிட் ஆகுது. அதில் வந்து போட்ட உடனே கொஞ்சம் அப்படியே ரொம்ப அப்படி ஸ்வெட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலைங்க அது. ஸோ வந்து உங்களுக்கு நான் அப்புறமா வந்து அதை ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடுறேன் நான் கண்டிப்பாக. அதை வந்து வேணால் ட்ரை ஸ்கின் எடுக்கவும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ஸ்கிரீம் ஓகேவாக இருக்குது. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடலான்ட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருங்க. நமக்கு வந்து இந்தமாரி கபோர்டில் தான் நம்ம பூஜை வச்சுருக்கோம். ஸோ வந்து சீக்கிரமாக சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க எல்லாருமே, வீடியோ பார்க்குறவங்க. நாங்களும் சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கிடணுன்ட்டு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து லீஸுக்கு தான் இருக்கிறோம். ஆல்ரெடி என்னுடைய வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாகவே நல்லாவே தெரியும். நம்ம வந்து எங்கே இருந்தோம், எப்படி வீடுக்கு ஷிஃப்ட் ஆனது, எங்கே இப்போ எந்த வீட்டில் இருக்கிறோம், அந்த மாதிரின்னு என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணியிருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கணும், கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே. இப்போ சாமிக்கு வந்து பூஜை போடலாம் அப்படின்ட்டு நான் டக்குன்னு வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிக்கிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. அதனால காலை டிஃபன் வேறு செய்யல, ஒரு பக்கம் பசி வேறு எடுக்குது. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பாப்பாவும் அப்பயே எழுந்துச்சு குளிச்சுட்டா. அதை நான் எடுக்கலை, குளிச்சுட்டு அப்பயே எழுந்துச்சு குளிச்சு. இப்போ இவ பார்த்தீங்கன்னா எப்படின்னா எந்த வேலை செய்யும் போதாலும் குடும்பம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிங்கி எடுப்பா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பசங்களும் அதுமாதிரி பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அவளுமே சரி, பெரியவளும் சரி சின்னவளும் சரி, எந்த வேலை ஒர்க் பண்ணுறதாலும் அம்மா கொடுங்க நான் பண்ணுறேன் அதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வாசப்படிக்கல குங்குமம் மஞ்சள் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்காக நம்ம வந்து லெமன் இருக்கும் பார்த்திங்களா, லெமனில் வந்து கட் பண்ணி குங்குமம் வைப்பாங்க பார்த்திங்களா. லெமன் உங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரினா சாமந்தி பூ இருக்குது பார்த்திங்களா, சாமந்தி பூ எடுத்து சென்டராக அதில் ஒரு குங்குமம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து 2 சைடு வாசப்படி 2 சைடுமே வச்சோம்னா ரொம்பவே நல்லது. கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் சப்போஸ் கிடைக்கல, கடையில் போய் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே அப்படி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வீடியோ வந்து நேற்று ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்துட்டேன். ஸோ நைட் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கலாம் பார்த்தா அப்போயும் கொடுக்க முடியல. ஸோ காலையில் கொடுக்கலாம் பார்த்தா 1000 டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு காற்று வேறு, இந்த ஃபேனோட சத்தம் கூட இதில் ரொம்பவே கவர் ஆகுதுங்க. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஸோ மைக் மாதிரி வந்து வச்சா கூட நம்ம டேரெக்டாக வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தனியாக வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து தான் தனியாக ரூமில் இருந்து அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி ஒரு வழி இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு லீவு. ஸோ அந்த சான்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஆதார் கார்டு மாற்றுறதுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் மாற்றுறதுக்குலாம் நம்ம வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிடுவேன், ஒரு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. பாப்பா பார்த்தீங்கன்னா எந்த சைடு இருந்தாலும் நானும் செய்கிறேன்ட்டு அந்த பெல்லும் வாங்கி அடிக்கணுன்ட்டு அவளுக்கு வந்து அப்பயும் கத்திட்டு இருந்தா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. இப்போ நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார்லர் வச்சுருக்கேன். ஸோ வந்து அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுவேன், ப்ரைடல் புக்கிங்லாம் தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ யூடியூப் சேனலும் வச்சுருக்கேன். யூடியூப் சேனல் அந்த அளவுக்கு இன்னும் ட்ரெண்டிங் ஆகலனால இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக போகும் நான் நம்புகிறேன். அதுமாதிரி நீங்களும் வீட்டில் இருந்து எதனா ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே அது வந்து ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எதனா ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, சும்மா மட்டும் இருக்காதீங்க. சும்மா இருந்து எதனா பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு
நம்ம எதனா ஒன்று நினச்சிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஹெல்த் ஸ்பாலாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எதனா ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த ஒரு லேடிஸுமே சரிங்க, எந்த ஒரு உமனுமே யாருமே சும்மா இருக்கிறது கிடையாது. எதனா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 6 விஷயமும் கற்று வச்சுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறாங்க, மெஹந்தி பண்ணுறாங்க, மேக்கப் புக்கிங் பண்ணுறாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம், தையல் கிளாஸ் பண்ணுறாங்க. அதுமாரி ஏகப்பட்ட விஷயம் கற்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே எதனா ஒரு நம்ம ஈஸியான வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக நம்ம வந்து சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட நான் ஒரு வழி சொல்கிறேன். உங்களுக்கு அது மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, நான் இப்போ எது போட்டதாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினச்சி நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி போடுறது எனக்கு வந்து ஃப்ரைடேல இவ்வளோ ஒர்க் இருக்குது, இதை மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, நமக்கும் இந்த மாதிரி இருக்கும், இல்லை நீங்களும் இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்களும் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி போட்டால் பிடிக்கல, எந்த மாதிரி நான் மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம இதோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். வேறு எதனா வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.